எல்லாம் கதையெல்லாம் பேசி முடிச்சிட்டுமா நம்ம எந்த ஊர்லேருந்து வந்தோம், நீங்கள் எந்த ஊர், நான் எந்த ஊர், என்ன சொல்லி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தது மனித உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைக்கூடிய பயிற்சி. இந்த பிறப்பு இருக்குல்ல, நம்ம உடம்பு பிறப்பு, இந்த பிறப்பு நம்மளெல்லாம் பிறக்கல. இது நம்முடைய பிறப்பாலாம் வரல. நம்முடைய கர்ம வினைன்னு ஒரு வினை இருக்கான். என்ன வினை? கர்ம வினைன்னு ஒரு இருக்கான். அந்த கர்ம வினையினாலதான் நம்ம பிறக்கிறோம். எதனால பிறக்கிறோம்? நம்முடைய கர்ம வினையினால பிறக்கிறோம். இந்த கர்ம வினையினால எத்தனை பிறவினை நமக்கு தெரியாதான். நமக்கு எத்தனை பிறவி. அதான் சொன்னார் மாணிக்கவாசர், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் ஆகி முனிவராகி தேவராகி சாமர சங்கமுத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமானி. புல்லா பிறந்துட்டேன், கல்லா பிறந்துட்டேன், மரமா பிறந்துட்டேன், செடியா பிறந்துட்டேன், எல்லா பிறப்பையும் பிறக்க வச்சுட்டு கடைசியில் என்னை மனிதனா பிறக்க வச்சிருக்கிறேன்றான். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பிறந்துட்டோம். இந்த ஜனனம், இந்த பூமி எப்போ உற்பத்தி ஆச்சோ, என்னைக்கு சிவபெருமான் உருவானாரோ அன்ற காலத்திலிருந்து மனிதன் உருவாயிட்டான். நம்மெல்லாம் அதாவது ஈச்சைங்கிற ஒரு ஆசைக்காக நம்ம பிறந்திருக்கிறோம். என்னது? ஈச்சை. ஒரு கணவன் மீது மனைவிக்கு மோகம், மனைவிக்கு மீது கணவனுக்கு மோகம். இந்த மோகத்தால தான் நம்ம பிறக்கிறோம். ஆனா இந்த பிறக்கிற அத்தனை பேருக்குமே பிறந்திருந்த குழந்தை இல்லையே. இன்றைய விளக்காடுல 50% இல்லைங்கிறாங்க. எவ்வளவு இல்லை? 50% இல்லை. அந்த 50%லையும் 20-30% இன்னும் டெஸ்ட் பிபி, கருத்தரிப்பு, இதுக்கெல்லாம் நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம். அப்ப எப்பனா நம்ம உடம்பு எப்படி ஆயிடுச்சு, அந்த அந்த பக்குவத்தை நம்ம அடையக்கூடிய நிலை நமக்கு இல்லாம போயிடுச்சு. வெளிநாட்டுக்காரன் முதல்ல கொண்டாந்து என்ன பண்ணான், இந்த ஒட்டி விதைன்னு கொடுத்து, செடிகளுக்கெல்லாம் ஒட்டி விதை கொடுத்து அதை ஒரு மாற்றம் பண்ணான். அப்புறம் கலப்பினங்கள், பசுமாடு, ஒரிஜினலான பசுமாடு இருந்தது, அந்த பசுமாட்டுக்கு ஏதோ ஒரு இதை பொஞ்சிஷன் போட்டு அது ஒரு மாற்று பண்ணான். ஒவ்வொன்றும் மாற்று மாற்றா போனதுனால இந்த உடம்பும் மாறி போச்சு. நம்ம உடம்பும் மாறி போச்சு. தெரியுதா? நமக்கு ஓய்வுன்றதே இல்லை. இந்த நேரம், இந்த கணம் எனக்கு நேரம் பத்தலைங்கிறான். இப்ப இந்த நேரம் எனக்கு பத்தலை. எந்த மனுஷனுக்கும் காலையில ஒவ்வொரு மனிதனும் ஒரு நல்ல ஆபீஸுக்கு வேலைக்கு போறீங்க, ஆபீஸுக்கு வேலைக்கு போகும்போது அவனுடைய எண்ணங்கள் பூராமே டைம் ஆகிப்போச்சு, மணி 7 ஆகிப்போச்சு, 8 ஆகிப்போச்சு, ஆபீஸ் டைம் ஆகிப்போச்சு. அங்க போனா ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்களோ, என்ன பண்ணி, இது ஒரு எந்திர மாதிரி, கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம இதயம் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்குது. என்னது? ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நம்மளை பத்தி நம்ம சிந்திக்காமே நம்முடைய அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? நம்மளை பத்தி ஏதாவது சிந்திக்கிறோம், இந்த உடம்பு, இந்த பிசிக்கல் பாடியை பத்தி ஏதாவது நினைக்கிறதே கிடையாது. நம்ம உடம்பு ரெண்டு உடம்பா இருக்கு. ஒன்று வெளி உடம்பு, உள்ளுடம்பு, அக உடம்பு, புற உடம்பு. இந்த புற உடம்பு நமக்கு வேலை செய்யுது. அக உடம்புல ஒன்று இருக்கு, மற்ற எல்லா உறுப்புகள் இருக்கு. இது நம்ம கையில அடிபட்டா உடனே டாக்டர் கிட்ட போய் ஒரு மருந்து போட்டுக்கிறோம், வேலை செஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம். இங்க அடிபட்டுது, உடனே அடிபட்டு ரத்தம் வருது, இந்த இடத்துல ஒரு மருந்து போட்டுக்கிறோம், செஞ்சுக்கிறோமா? ஆனா உள்ள ஒரு கண்ணீரத்தில் அதுக்கு இன்னமும் ஒரு செயற்கையிலேருந்து ஒரு இதாயிட்டா அதுக்கு நமக்கு தெரியறதில்லை. அதை நம்ம எப்படி செய்யணும்னு நமக்கு புரியறதில்லை. இது வளர்ந்து ஒரு பெரிய பாதிப்பு வருகிற போதுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த வினையை தீர்க்கிறதுக்காக நம்ம டாக்டர் கிட்ட போறோம். புரியுதா? வெளியே இருக்கிற புற உடம்புல இருக்கிறது அத்தனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அக உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த அக உடம்புக்குள்ளதான் இறைவன் உட்கார்ந்து நம்மளை செய்யறான். இந்த மனுஷ பிறப்பு பிறந்து நம்ம என்ன பிரயோஜனத்தை, என்னத்தை கண்டோம்? ஒண்ணுமே இல்லை. ஏழையா பிறந்தவன் ஏழையாவே இருக்கிறான், பணக்காரனா இருக்கிறவன் பணக்காரனாவே இருக்கிறான். தொழில் அவன் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்களே, வாழையடி வாழையா, வாத்தியார் வீட்டு பையன் வாத்தியாராகவே போயிடுறான், வக்கீல் வீட்டு பையன் வக்கீலாவே போயிடுறான், டாக்டர் வீட்டு பையன் டாக்டராகவே போயிடுறான்,
கூலிக்கார பையன் இன்னைக்கும் அன்னைக்கு நிலந்த நினைவு இன்னைக்கும் அப்படி நடந்திருக்கு. ஏன்னா இது கர்மாவின் பிறப்பு. நம்மளுடைய எண்ணங்கள் கிடையாது. ஒரு காலத்தின் ஒரு மின் பிறவியில நாம ஒரு நெல்ல அந்தஸ்தில் இருந்திருப்போம். என்ன இருந்திருப்போம்? நெல்ல ஒரு அந்தஸ்து. இறைவன் நமக்கு எல்லாமே சொகுசு கொடுத்திருப்பார், எல்லாமே கொடுத்திருப்பார். அண்ணன் அந்த சொகுசை நம்ம கொடுக்கிற போது மற்றவங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்தி இருக்க மாட்டோம். என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? இருக்கிறது எல்லாம் நமக்கு, என் பிள்ளை, என் மகன், என் மருமகள், என் வீடு, என் சொந்தம், இவங்களுக்கு மட்டுமே சேரணும். இவங்களுக்கு மட்டுமே சேர்ந்தால் நம்ம வாழ்க்கை. இதை பிறரை சார்ந்து யாருக்கிட்ட நம்ம போகல. நம்ம யாருக்காவது போயிருக்கிறோம். இப்போ வழியில போறோம். ரொம்ப 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 தெரிஞ்சுங்க, இறைவன் சோதிக்கிற நிலை எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறவன் தான் அவங்க கிட்ட தானம் கேட்பான். அவன் கேட்கும்போது அந்த மனசு, ஏயா உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதா, எப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம அவனை அசிங்கப்படுத்துகிற வார்த்தைகள், ஒரு வார்த்தைகள் சொன்னால் அந்த வார்த்தை நமக்கு பின்னாடி பாதிக்கும். இந்த பிரபஞ்சம் இருக்கான். இந்த பிரபஞ்சத்துல 7 கன்னிமார்கள் மேல சுத்திட்டு இருக்கிறாங்களாம். அவங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்களாம். அவங்க சொல்லுகிற போது என்ன சொல்லுவாங்களாம்? நீ என்ன சொல்லுகிறாயோ அது அப்படியே ஆகட்டும். மேல இருக்கிற இது இருக்கிறாங்க, நமக்கு மேல ஒரு ராட்சசர்கள் இருக்கிறாங்க, கன்னிமார்கள் மாதிரி இருக்கிறாங்க. அப்படியே பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷர்களை என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன பண்றாங்க, அப்படியே ஆகட்டும்னு ஒரு சாபம் கொடுக்க அவங்க சொல்றதுக்காக அப்படியே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நெல்ல வார்த்தையை ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அது நட்பயனா நமக்கு விளையும். அதுவே நீங்க கெட்ட வார்த்தையா பிறர்கிட்ட சொல்லுகிற போது அந்த பலன் அப்படியே நமக்கு தாக்கும். இது உண்மை. அதுபோல இருக்கிற அந்த மாதிரி நம்ம எதையுமே நல்லதையே செய்ய கற்றுக்கொள்வோம். இந்த பயிற்சி நம்ம ஒரு ஆன்மீக வழிக்கு வந்துட்டோம். ஆன்மீக வழிக்கு வந்த பிறகு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் 3 மணிக்கெல்லாம் எழுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராத்திரி 10 மணிக்கு படுக்கிறோம். படுத்துட்டு எழுறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். மேக்சிமம் ஓரளவுக்கு ஒரு 5 மணிக்கு எழுங்க. என்ன பண்றீங்க? ஒரு 5 மணிக்கு எழுங்க. எழுந்த உடனே நீங்க ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் தான் அந்த யோகா பிரச்சனையில் இருக்கும். இந்த உடம்பு நம்ம இந்த பிசிக்கல் பாடியை நம்ம நல்லா ஆக்டிவ் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம உடம்பை நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச வித்தைகள் யோகால நமக்கு தெரிஞ்ச என்னென்ன வித்தை காட்ட முடியுமோ இந்த உடம்புக்கு அந்த வித்தையை கொடுங்க. அந்த வித்தையை கொடுத்தீங்கன்னா அந்த உடம்பு ஆக்டிவேஷன் ஆகும். இந்த ரத்தங்கள்லாம் கொஞ்சம் சர்க்குலேஷன் ஆகி நமக்கு சுறுசுறுப்பாக எழுந்துருவோம். சுறுசுறுப்பாக எழுந்த உடனே உடனே பயிற்சி அப்படியே குளிச்சுட்டு வரீங்க. ஒரு கடவுளை கும்பிட்ற நேரம், இறைவனுக்கிட்ட போயிட்டு ஒரு கடவுளுக்கு ஒரு 20 நிமிஷம். ஏன்னா முழுக்க உங்களால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருக்கிறீங்க, நிறைய பேர் அந்த ஆஃபீஸு அந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் இருக்குது. எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டீங்க, அவங்களும் வேகமாக ரெடி பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச நேரம் அந்த அமைதியான ஒரு தியான நிலையில் அமைதியாக உட்காருங்க. ஒரு 10 எடுத்த உடனே மணிக்கணக்கெல்லாம் எடுக்க வேண்டாம். யாராலையுமே ஒரு அமைதி நிலையை முதல்ல அமர கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு அமர கற்றுங்க. இந்த கற்பூரம் கொளுத்தி, விளக்கு பொருத்தி, தீபார்த்தனை காட்டி இதையெல்லாம் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விளக்கு, ஒரு நறுமணமான வாசனையான பக்தி, இதை மட்டும் உங்களை சூழ்ந்து இருக்கட்டும். புரியுதா? நீங்க எந்த கான்சியஸனுக்கும் போக வேண்டாம். அந்த வேலையை செய்யறதுக்கலாம் ஒரு மனைவி, அதாவது அதுக்கு தான் சொன்னாங்க, பெண்களுக்கு ஏன் விளக்கேற்ற பொறுப்பை கொடுத்தாங்கன்னா ஆண்களுக்கு அந்த பயிற்சி செய்ய முடியாது. அவங்கவுங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி, அவங்க பயணங்கள் வேற போயிட்டே இருக்கும். அதனால தான் பெண்களாக இருக்கிற இல்லத்தில் இருக்கிறவங்க இந்த விளக்கை ஏற்றி வச்சு அதுக்கு ஒரு வழிமுறையை அவங்களுக்கு பெண்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸில் இருக்கிறவங்க வந்த உடனே குளிச்சோமா, வந்த உடனே விளக்கு தீபார்த்தனை பொருத்தமா, பத்தியை பொருத்தமா, கல்பருத்தமா, மணி ஆட்டமா, தீபார்த்தனை கட்டணமா, அப்படியே வச்சா ரைட் சாப்பாடாச்சா, ரைட் நான் ஆஃபீஸுக்கு நேரம் ஆகி போச்சு. இந்த வேகங்களையே நமக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அதை விட்டு கொஞ்சம் வாங்க வெளியே, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த உடம்பை கொஞ்சம் அமைதிப்படுத்த கற்றுக்குங்க. இந்த உடம்பு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து அதெல்லாம் விட்டுடுங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு உலகா உட்காந்து ஒரு 20 நிமிஷம், முதல் பயிற்சியாக ஒரு 20 நிமிஷம் எடுங்க. நான் சொல்லி கொடுத்த பயிற்சியில் இப்போ 2 பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாசி யோக பயிற்சி எடுத்து உங்களால் இந்த ஒளி தீபம் தான் எங்களால் பிடிக்க முடியும். இந்த ஒளியை நாங்கள் பிடிச்சிக்கிறோம். இலை ஒளி வழியாக நாங்கள் இறைவனை பிடிச்சிக்கிறோம். விளக்கை ஏற்றி வச்சுக்கிறீங்க, உங்களால் ஒரு உப்போ ஏதோ ஒன்று பற்றி வச்சுட்டு அந்த ஒளி வழியாக
ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ உங்களுடைய மைண்டு பூரா அது மேலே கொண்டு போய் செலுத்துங்க. அப்பதான் போக போக அந்த ஒளி வழியா வந்து இறைவன் உங்களோட ஆட்கொள்ள ஆரம்பிப்பார். அதுக்கு பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தி எத்தனை மணி இருந்து தொடங்குதுன்றாங்க? 3:30 மணிலேருந்து 6 மணி வரலும். 3:30 மணிலேருந்து 6 மணி வரையும் செய்கிற காலம் வந்து இந்த 3:30 மணி 4 மணி 4:30 மணி வரை அதெல்லாம் தேவர்கள் செய்யறவுடைய காலம். மேலே இருக்கிற தேவமார்கள், ரிஷிமார்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? அந்த நேரத்தில் 3 மணிக்கு எழுந்து குளிக்கிறமோ குளிக்கலையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. குளிக்கிறத பற்றிலாம் நினைக்க மாட்டாங்க, கக்கூஸ் போகிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க, கழுவுறதை பற்றி கணக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒன்றும் சிந்திக்கலாம் மாட்டாங்க. எழுந்தமா, ஃப்ரெஷ் ஆயிட்டோமா, இறைவனை தேடிக்கணும், இறைவனை பிடிக்கணும். நம்முடைய மூச்சு காற்றை எப்படி நம்ம அமைதிப்படுத்தணும் அப்படின்ற மட்டும் அந்த கான்செப்ட்ல மட்டும் இறைவன் உட்காந்துருக்கிறாங்க. அதை பிடிப்பாங்க. நம்ம உட்காந்து குளிச்சுட்டு போய் சோப் போட்டு குளிச்சுட்டு தீபார்த்தனை பண்ணிட்டே உட்காந்துட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம கிட்ட கடவுள் வருவாரா? அதெல்லாம் இல்லை. எதுவுமே அப்படிலாம் கடவுள் இல்லை. ஒன்று மட்டும் என்னன்னா, ஆண் பெண் இருவரும் சேருகிற போதுதான் குளிச்சுட்டு அந்த தியான நிலைக்கு போகணும். அது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. மீதி எந்த நேரமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த தியானத்தை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உடலை சுத்தப்படுத்திக்கிங்க. நல்லா கை கால் அலம்பிடுங்க, மூஞ்சி முகத்தை கழுவிடுங்க, விளக்க அழகாக பொருத்தி வைங்க, இறைநிலைக்கு போங்க, பிரபஞ்சத்தோட பேசுங்க. நீங்க கேட்கறது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். எப்ப பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா 4:30 to 6 மணிக்குள்ள யார் ஒருத்தர் எழுந்து பிரபஞ்சத்திட்ட என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே ரிப்பீட் திருப்பி அடிக்கும். திருப்பி நமக்கு அப்படியே கொடுக்கும். ஒரு பந்தை திருப்பி அடிச்சா திருப்பி நமக்கு வர்ற மாதிரி நம்ம சொல்ல 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 அது போயிட்டே இருக்கும். படிநிலை போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு பயணம் போயிட்டு இருக்கிறோம். ஒரு இங்கேருந்து நீங்கள் எங்கேருந்து வந்திருப்பீங்க? நான் திருவண்ணாமலை. இங்கேருந்து ஒரு கோயில் போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் போயிருப்போம். இன்னைக்கு 1 கிலோமீட்டர் போனால் இந்த தியானம் போய் அந்த 1 கிலோமீட்டர் போய் நிற்கும். அடுத்த நாள் பண்ணுகிற போது அந்த 2வது கிலோமீட்டர் போகிறீங்க பாருங்க, அடுத்த தியானம் அந்த 2வது கிலோமீட்டர் போய் சேர்ந்துடும். 3வது நாள் பண்ணுகிற போது அந்த 3வது கிலோமீட்டருக்கு போய் சேர்ந்துடும். படிப்படியாக சேர்ந்த போது அந்த 10வது கிலோமீட்டருக்கு போய் அங்கே போய் சேர்ந்துடும். நீங்கள் பண்ணக்கூடிய தியானம் என்னடா இன்னைக்கே பண்ணி இன்னைக்கே பிடிச்சிட முடியுமா? முடியாது. இன்னைக்கு பண்ணி இன்னைக்கே இந்த தியானத்தை பண்ணிட்டு இன்னைக்கே இறைவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இறைவனை நம்ம பேச முடியுமானா? முடியாது. படிப்படியாக 1 கிலோமீட்டரு போகிறோம், அதுக்கடுத்து 2வது கிலோமீட்டருக்கு போகிறோம், அதுக்கடுத்து 3வது கிலோமீட்டருக்கு போகிறோம். அப்படியே போய் 10வது கிலோமீட்டருக்கு போனோம்னா நம்ம நம்ம கேட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துருவோமா? நம்ம எந்த இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த போய் சேர்ந்துருவோம். இது படிநிலை. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த தியானம் பண்ண செய்ய நீங்கள் எங்கே போய் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அதுக்கு தான் இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்ச சக்தியில் நீங்கள் என்ன மனசார நீங்கள் என்ன நினைக்கலாம்? பிரபஞ்சத்தில் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு சக்திங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ள ஆள் தியானமாக உட்காரும் போது பிரபஞ்சம்ங்கிறது இறைவன், அவன் தான் சக்தி. ஒளிமயமான ஒரே ஒரு கடவுள் அவன் தான். எல்லாத்துக்கும் ஒளிமயமாக வைத்திருக்கானே அவன் தான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் எனக்கு வீடு இல்லை, பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாம் கொடு கிடைக்காது. எந்த சன்னதிக்கு போனாலும் எந்த இறைவன் கிட்ட போனாலும் உங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்காது. படைத்தவனுக்கு தெரியும். அதாவது ஒன்று சொல்கிறாங்க, நம்ம குழந்தை நம்ம பிறந்து சின்ன குழந்தையா பிறந்திருப்போம். நமக்கு என்ன ஏதுன்னு பசிக்குதுன்னு தெரியாது, நமக்கு பசி எடுக்குது, பசிக்கவும் தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, கத்துவோம். ஆனால் அந்த உணர்வு தாய்க்கு தெரியும். நீங்கள் கத்துறது என் குழந்தை எதுக்கு கத்துது, எதுக்காக பண்ணுது அப்படின்றதே அந்த தாய்க்கு அந்த உணர்வு புரியுமா? பசிச்சு எடுத்தா தாய்க்கு பால் கொடுக்கும். அதே மாதிரி வயிற்று வலி வந்ததுன்னா வயிற்று வலிக்கு உண்டான மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த தாய்க்கு அந்த உணர்வு புரியும். அதுபோல தான் நம்ம இறைவனை பிடிக்கும் போது அந்த இறைவனுக்கு எல்லாமே தெரியும். என் குழந்தை என்கிட்ட எதுக்கு வருது, என்னத்துக்காகன்றது அவருக்கு தெரியும். ஒவ்வொன்றா நம்ம படிப்படியாக கடத்து கொண்டு போய் செலுத்திடுவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. எடுத்த உடனே நம்ம இது எல்லாம் கேட்டெல்லாம் கிடைக்காது. அவனுக்கு படைக்கும் போது, இந்த உலகத்தில் நம்மளை படைக்கும் போது எல்லாம் படைச்சு தான் நம்மளை படைச்சான். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் அண்டத்தில் இருக்கிறதா நம்ம பிண்டத்தில் இருக்கு. அண்டத்தில் இருக்குல்ல, அத்தனையும் நம்ம பிண்டத்துல கொண்டு வந்து வச்சான். இதை செயல்பட்டாதான் அங்க மேலே வெளி உலகத்துல என்ன செயல்படுதோ அத்தனையும் நம்ம இந்த உடலுக்குள்ள செயல்பட்டாதான்
இந்த உடம்பு பிசிக்கல் பாடி உடம்பு செயல்படும். அப்ப எவ்வளவு அறிவு இருந்திருக்கு, அந்த இறைவனுக்கு எவ்வளவு பொறுப்பா செஞ்சிருக்காரு. இதையெல்லாம் இருந்தாதான்டா இந்த மனிதன் இயங்குவான், இல்லைன்னா இயங்க மாட்டான். எல்லாம் தெரியுதா, புரியுதா? புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க. அது மாதிரி இருக்கும். அந்த நம்ம அந்த பயிற்சிகளை அது மாதிரி பண்ணும்போது இந்த பிரபஞ்ச சக்தியை கொஞ்சம் ஆற்றலோடு வெளிப்படுத்த ஆரம்பிங்க. இந்த ஒளி தீப வழி வந்து நீங்க இறைவனை பிடிக்க கத்துக்கலாம். இதை பண்ணிக்கலாம். ரெண்டாவது நான் சொல்லி கொடுத்த ரெண்டாவது பிராண யோமம். நம்முடைய காற்று இருக்குல்ல, அந்த காற்று வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், நம்ம உடம்புல வந்து 21,600 காற்றுகள் தினசரி வியாபிக்குது. 21,600 காற்றுகள் நம்ம உடம்புல நம்ம சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மூலாதாரத்துல வந்து 2100, அதுக்கு அடுத்து சுவாசனத்துல 2100, அதுக்கு அடுத்து வரும்போது 2100. அப்போ வரும்போது ஒவ்வொரு படிநிலையா போகும்போது இது கடந்து போய் மேல 1600, 21,600 காற்றுகளை தினசரி நம்ம சுவாசிக்கிறோம். ஆனா அவ்வளவு காற்று சுவாசிக்க கூடாதுங்கிறாங்க. இந்த காற்றுகளை நம்ம உள்ள சேமிச்சு வைக்க கத்துக்கணுங்கிறாங்க. எப்படி சேமிச்சு வைக்கிறது நமக்கு தெரியலையே. எப்படி சேமிச்சு வைக்கிறது? அதுக்கு தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று, இந்த வழியா காற்று எப்படி, இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு முறையும் ஒன்று காற்றை சேமித்து வச்சுக்க. நம்ம காற்றை சேமித்து வைக்கிறவர்களும் நமக்கு அது ஆயுள் பலம் கூடும். அதோட மட்டும் இல்லை, நம்ம உடல் இருக்கிற செல்கள் இருக்குல்ல, அந்த செல்கள்லாம் பழைய செல்கள்லாம் அதாகி புது செல்கள் நமக்கு உற்பத்தி ஆகும். உடல் இருக்கிற கிருமிகள் அழியும். இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய என்ன ஆகும்னா, நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கிருமிகள்லாம் அழிய ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டங்கள் புதுசா ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம செய்யற பயிற்சினா என்ன ஆகும், இந்த ரத்தங்கள்லாம் வந்து நாடி நமக்கு 72,000 நாடி நமக்கு சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும், புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்பை நம்ம பக்குவப்படுத்திக்கணும். நிலத்துக்கு எவ்வளோ நீர் இறைக்கிறோமோ, நீர் இறைக்கிறவர்களும் வளமான பயிர் வளரும். பயிர் வந்து நல்ல வளமாக வளரும். வளமாக வளர்ந்து நல்ல ஒரு நமக்கு பருவத்தை நல்ல ஒரு இதை கொடுக்கும். அதனுடைய விளைச்சல் நமக்கு நல்லா கொடுக்கும். புரியுதா? அந்த மாதிரி இந்த உடம்பை நம்ம வளமாக வச்சுக்கணும். அந்த உடம்பை வளமாக வச்சுக்கிட்டா இந்த உடம்பு நமக்கு ஆரோக்கியப்படும். அதுக்கான பயிற்சிகள் தான் இது முழுக்க பயிற்சி. நான் ஆன்மீகத்தை பேசலாம் வரல, நம்ம உடம்பை பற்றி தான் பேச வந்திருக்கோம். நம்ம உடம்பை நம்மளாம் எப்படி வச்சுக்கணும். அதோடு மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு நம்ம வந்து சுவாசிக்கிற காற்று வந்து 21 அங்குலம். நல்லா கேட்குதா? 21 அங்குல காற்று சுவாசிக்கிறோம். இதில் 9 அங்குல காற்று வியாபிச்சுட்டே இருக்கு. ஒன்றும் வேஸ்டாக போயிடுது, அதெல்லாம் ஒன்று வெளியே சுற்றிக்கிட்டு இருக்குது. மீதி இருக்கிற 12 அங்குல காற்றுல 4 அங்குல காற்று வெளியே போயிடுது. அந்த 8 அங்குல காற்று மட்டும்தான் நம்ம சுவாசிக்கிறோம். அந்த 4 அங்குல காற்றை கொண்டு வந்து உள்ள எப்படி சேர்க்கறது, அதை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறதான் இந்த வாசி பயிற்சி. இந்த பிராணயோமம்லாம் வாசி பயிற்சிக்கு சேராது. ஒளி தீபம் சேராது. இந்த பயிற்சிகளை செய்யும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வினையாகும். நம்ம உடலுக்கு அது பயிற்சி, நம்ம உடலுக்கு தேவையான பயிற்சி அது கிடைக்கும். ஆனா இந்த வாசி ஓகம்ங்கிறது இறைவனை பிடிக்கிறது. யாரை பிடிக்கிறது? இறைவனை பிடிக்கிறது. அந்த இறைவனை கொண்டாந்து உள்ள உட்கார வச்சுட்டு அவனை எங்கேயுமே போகாம கட்டி போட்டுக்கிட்டு அந்த காற்றுகளையே சுவாச்சிட்டு வந்துட்டீங்க வச்சுக்கோங்க. சோறு சாப்பிட வேணான்றாங்க, தண்ணி குடிக்க வேணாங்கிறாங்க, பழஞ்சிங்கிற வேணாங்கிறான், ஓடிட்டே இருக்கலான்றாங்க. எல்லாம் சித்தர்கள் அப்படி இருந்தாங்க. அந்த காலத்துல என்ன இருந்ததுன்னா, அதுக்கு உண்டான இலைகள், மூலிகைகள் கிடைச்சது. சும்மா 4 மூலிகையை சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்க, அவன் உயிரை அப்படியே கடந்துட்டு போயிட்டு இருக்கும். அதை பத்தி அவனை சாப்பாடு பத்தி திங்கிக்கு பத்தி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய வேலையே இருக்காது. இப்போ நமக்கு அந்த காலையில் எழுந்த உடனே 7 மணி ஆகிப்போச்சு, இன்னும் காப்பி குடிக்கலையே, இந்த இதயம் கேட்கும், உடம்பு கேட்குது, பிசிக்கல் பாடி கேட்குது, இன்னும் காப்பி கொடுக்கலையே, இந்த உடம்பு கேட்குது, கேட்டுட்டே இருக்கும். உடலை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். உடல் கேட்பதை நாம் செய்யக்கூடாது. உடல் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது. ராஜா வேணாண்டா, இந்த ராஜா இது தப்புடா, இந்த காப்பி குடிக்கிறதுலாம் தப்புடா, உடம்புக்கு வேணாண்டா அப்படின்னு அந்த உடம்புக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? வேணாம். அதே மாதிரி போகும்போது எண்ணங்கள் போகும். ஆஹா ரொம்ப அழகா இருக்கு, இயற்கையை ரசிங்க, கடல்களை ரசிங்க, நதிகளை ரசிங்க, ரொம்ப ரொம்ப அழகான கோவிலை ரசிங்க, இறைவனை ரசிங்க, எல்லாமே ரசிங்க. இதெல்லாம் ரசிக்கக்கூடியது, இதெல்லாம் இயற்கையை சார்ந்தது. இந்த இயற்கைகளை சார ரசிக்க 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 நம்முடைய ஆத்மா ரொம்ப
உயரும். நம்முடைய ஆத்மா என்ன ஆகும்? ஒவ்வொரு கடல் பேசும், ஆறுகள் பேசும், நதிகள் பேசும், செடிகள் பேசும், எல்லாமே நம்மக்கிட்ட பேசும். இதெல்லாம் பேசுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா உண்மையை தெரிஞ்சுக்குங்க. ஒரு வண்டி இருக்கு, தேன் வண்டி இருக்குல்ல, தேன் வண்டி. அந்த தேன் வண்டி என்ன பண்ண தெரியுமா? அப்படியே ஒரு பூவுக்கு முன்னாடி போய் அப்படியே போகும். போய் நின்றுட்டு அப்படியே அது அப்படியே ஒரு குரல் அப்படியே சுற்றிட்டு இருக்கும். அந்த அந்த இனிமையான குரலை கேட்டு அந்த பூ என்ன ஆகும்? மலர்ந்துருமா. அந்த மலர்கிற போது அதில் இருக்கிற சுரப்பி ஒரு தேன் ஒன்று சுரக்குமா. அந்த மலர்ந்தது இல்லை, அந்த மலர்ந்த உடனே அந்த தேனை சுரக்குமா. அந்த தேனை வந்து பருகுமா. இது அந்த தேன் பூச்சி பருகுமா. அதனால அந்த இசை நயமான அந்த இசைகளை கேட்கிற போது, ஒவ்வொன்றையும் நாம் அனுபவிக்கிற போது இந்த உடலுக்குள்ள அவ்வளவு ஒரு சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும். அதனாலதான் அந்த காலத்துல சொன்னாங்க, ஏன் போய் சித்தர்கள்லாம் ஞானிகள்லாம் காடு, மலை, ஆறு, நதிகள் இதுகளை போய் ஏன் தேடி உட்கார்ந்தாங்க? அமைதியா வேணும், அமைதி நிலை வேணும். நமக்கு இன்னைக்கெல்லாம் அமைதி கிடைக்காது. அமைதி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம இல்லற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற போது ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் மனைவி ஒன்று கேட்பா, குழந்தை ஒன்று கேட்பா, எல்லாருக்கும் எல்லா பையனுங்களும் நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். இதை யாராலையும் தடுக்கலாம் முடியாது. இந்த நிலையை கடந்து வரணும்னா, எங்களை மாதிரி வரணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோன்னு வச்சுக்க, இறைவன் உங்களை கேட மாட்டான், சேர்த்த மாட்டான். உங்களுடைய கடமைகள் பூரா நீங்க முடிச்சுட்டு வந்த பிறகுதான் இறைவன் உங்களை சேர்த்துவாரு. என் பிள்ளை உங்களுடைய கல்யாணம் பண்ணாம, ஒரு காட்சி பண்ணாம, ஒரு வழிகாட்டாம போய் நான் இறைவனை பிடிச்சிடுறேன், நான் போய் இறைவனை காவி உடையை போட்டுக்கிட்டு ஒரு ருத்ராட்ச மணியை போட்டுக்கிட்டு நான் இறைவனே கெதி, பொண்டாட்டி விட்டுட்டு பிள்ளையை விட்டுட்டு நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு எதுவுமே பார்க்காம, எதுவுமே செய்யாம, எதுவுமே பண்ணாம நான் சிவனடியார், நான் சிவம்பா, நான் மாணி போட்டேன், நான் உத்ராட்சம் போட்டேன், மணி போட்டேன், எந்த கடவுளும் உங்களை கிட்ட சேர்த்த மாட்டான். உன் கடமைகளை நீ செய்து முடித்தால் தான் இறைவன் உங்களை அங்கே ஏற்றுக்கொள்வான். பசிக்கிற குழந்தைக்கு இன்னைக்கு பால் கொடுக்கல அப்படின்னாக்க அந்த குழந்தையினுடைய சாபம் உன்னை தாக்கும். ஒரு மனைவியினுடைய ஒரு மனைவிக்கு சிறப்பான ஒரு இதை செய்யலைனாக்க அதுவே உங்களை தாக்கும். பொறுமை வேணும், ரொம்ப 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 பொறுமை வேணும். கடலிலும் ரொம்ப மனுஷனுக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமையா இருக்கிறதுல நான் இதை தப்பா நினைச்சுக்க கூடாது. ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாள். ஒரு பெண் உங்களிடம் வருகிற போது என்ன தெரிஞ்சுக்கங்க, அப்பாவை விட்டு வருகிறாள், அம்மாவை விட்டு வருகிறாள், அண்ணன் தம்பி அத்தனை பேருமே விட்டுட்டு வந்துடுவா. புரியுதா? எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல நாம பிறந்திருப்போம். இவங்க ரெண்டு பேருமே இணைக்கிறது யாருன்னா ஒரு இறைவன். எவனோ ஒரு முடிச்சு போட்டு இணைச்சிடுறான். அப்போ இணைச்சிடுறான். அப்ப இணைக்கிற போது இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இது நம்ம ஒரு கிளாஸுக்கு வந்துட்டோம். தன்னுடைய மானம் அவமானம் எல்லாத்தையும் விட்டுட்டு துறந்து உனக்கு ஒரு வேலைக்காரியாகவும் பணிக்காரியாகவும் உன் காம சுவைக்கு இச்சைப்படுகிறவளாகவும் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத அத்தனையும் சுவைக்க கொடுக்க வரவர் தான் பெண். அவளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்? நீ எவ்வளோக்கு எவ்வளோ அவளை பாதுகாத்துக்கிறாயோ அவ்வளோக்கு அவ்வளோ பாதுகாக்கிற போது உன்னை அவள் நேசிப்பாளாம், அவ்வளோ நேசிப்பாளாம். என் கணவன் கேட்காததுக்கு முன்னாடி எனக்கு இதை வாங்கி கொடுத்துட்டார். நீங்க கொடுக்கிற அன்பு, நீங்க எவ்வளவு அன்பு விதைக்கிறீங்களோ அந்த அன்பு பல மடங்கு உங்களை உயர்த்தி செல்லும். நாம் சொல்லுகிற வார்த்தை, என்ன வார்த்தை சொல்லுகிறோமோ அந்த வார்த்தை அவளை பிரதிபலிக்க. நீ என்ன சொல்றிய, நீ அப்படியா, நான் அப்படியே இருந்துட்டு போறேன், தப்பாவே இருந்துட்டு போறேன், நீ நல்லவளா வருவா. புரியுதா உங்களுக்கு? நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் சொல்லி கொடுத்தேன். ஒரு மனைவி வந்த பிறகு அந்த மனைவி நம்மளை விட ஒன்று சொல்லுவாங்க. இங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எப்படி இருக்காரு தெரியல, வரையா கொஞ்சம் பார்த்து. இல்லைம்மா இங்கன்னா அவ சொல்லுவா, பெத்த தகப்பேன் பெத்த தாய்க்கு உடம்பு சரியில்லை, அண்ணன் ஃபோன் பண்ணுறான், ஃபோன் பண்ண உடனே இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, என்ன பண்ணிட்டு இருக்க வரையான்னு கேட்கும்போது என்ன சொல்ல தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எங்கள் வீட்டுக்காரங்க அங்கே வேலை இருக்குது, என் குழந்தைக்கு எனக்கு வேலை இருக்குது, இத்தனை வேலையெல்லாம் இருக்குது, இதை விட்டுட்டு என்னால் வர முடியாது, நான் வரேன், டைம் கிடைக்கும் போது பார்க்குறேன், நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பாருங்க,
ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்க, நான் வந்து என்ன பண்ண போறேன். 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் மகள் சொல்றா, அப்பனை வந்து உடம்பு சரியில்லைங்கிறா, எல்லாமே சரியில்லைங்கிறா, போக மாட்டேங்கிறா. ஆனா கணவனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு துடிப்புனா அங்க ஒரு ஒரு இங்க மகன் ஒண்ணுமே நடந்திருக்காது, உங்க வீட்டுக்காரங்க விழுந்துட்டார், உள்ளம் துடிக்குது, அப்படியே துடிக்குது. என்ன ஆயிடுச்சு, இங்க போன் பண்ணுவாளா, அங்க போன் பண்ணாலா, அத்தனை பேருக்கு போன் பண்ணாலும், இவங்களுக்கு போன் பண்ணாலும், என்ன ஆச்சு ஏதாச்சு ஹாஸ்பிட்டல். எவ்வளவு துடிக்கிற மனசு யார்கிட்ட இருக்குது? பெண்கள் கிட்ட இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண் உங்களை உருவாக்கலாம், ஒரு பெண் உங்களை அழித்து விடலாம். ஒரு பெண் உங்களை உருவாக்கலாம், ஒரு பெண் உங்களை அழித்து விடலாம். அதுக்கு தான் சிவபெருமான் சொன்னார், என்னை விட உயர்ந்தவள் நீதான், உனக்கு தான் சக்தி பலம் அதிகம். அப்பேற்பட்ட இறைவனே யாருக்கும் கொடுக்காத ஒரு பெருமையை பார்வை அம்மை சக்தி சிவசக்திக்கு கொடுத்தாங்க. ஏன் நாராயண பெருமான் வந்து நெஞ்சில ஏன் மகாலட்சுமி வச்சிருக்காரு? மகாலட்சுமி தன்னுடைய உடலுக்குள்ளே வச்சிருக்காங்க. அவங்களாம் எதுக்காக வச்சிருக்காங்க? பிரம்மன் வந்து ஏன் சரஸ்வதியுடைய பேச்சு எப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் இறைவன் சார்ந்தவர்கள் அத்தனை பேர் தாங்கி பிடிச்சாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம குடும்பம் உயரணும், குழந்தைகள் வளரணும், நம்ம ஆன்மீகத்துல பெரிய நிலைக்கு போகணும். இதுதான் வாழ்க்கை, நம்மளுடைய முதல் படி. இதை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, எந்த இறைவனும் நமக்கு தேவையில்லை. உன் மனைவி சொல்லுகிற வார்த்தையே உங்களுக்கு வேதாந்தமாக இருக்கும். அவளே தெய்வமாவா. நீங்க எதையாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டு எதையாவது ஒண்ணு செஞ்சிட்டீங்கன்னா, நீங்க செய்யற தப்பு அவளும் செய்ய ஆரம்பிச்சிருவா. இது ஒளிவு மறைவு இல்லை. நீ எங்க போயிட்டு வந்த, பரவாயில்ல, என் பிரச்சனை, நீ அது நீ முதல் நீ ஒழுக்கமா? அந்த கேள்வி திருப்பி நம்மளே கேட்பாங்க. ஒரு குழந்தையை நம்ம வளர்க்கறதுக்கு எப்படி வளர்க்கணும்ன்றது நம்ம ஒவ்வொரு முறை. நீங்க குழந்தையை வளர்க்க வேண்டாம், அந்த தாய் குழந்தையை வளர்த்திருவா. ஒரு தாய் குழந்தை இருக்குது இல்ல, அந்த குழந்தை போய் என்ன சொல்லுமா அம்மா கிட்ட, அம்மா எனக்கு வேணுமா, எப்படிமா அப்பா கிட்ட போய் என்னால கேட்க முடியலமா, நீ தாம்மா செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். தாய்கிட்ட தான் போய் அந்த குழந்தை கேட்குது. யார்கிட்ட கேட்குது? அந்த தாய் வந்து பக்குவப்படுகிற நிலையில வந்து, உன் குழந்தைக்கு இது வேணுமா, கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடு. அதை சொல்லக்கூடியவள் தாய், உங்கள் குடும்பத்தை வழிநடத்தி செல்லுகிறவள் தாய். இத்தனைக்கும் காரணம் யார் அடிப்படைனா பெண். அந்த பெண்ணை நாம் உசாதனப்படுத்தி ரொம்ப ரொம்ப சுதாதனப்படுத்திடுறோம். இன்னைக்கு வந்து இவங்க வேலைக்காரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவ உங்க மேல நீங்க அவங்க கருணை, அந்த கருணை உங்க மேல பட்டுச்சுன்னு வச்சுங்க, நீங்க செய்யறீங்களே வாசி யோகம், இன்பம் இன்பம் இன்பத்தை விட இது ஒரு நிலை. நீங்க செய்கிற உடல் உறவு இருக்குல்ல, அது மணிக்கணக்காகுமா. அந்த மணிக்கணக்காகும் போது இந்த மூச்சு காட்டுனாகுமா, ஆக்டிவேஷன் எல்லாம் ஆகுமா. ஒரு பெண் வந்து விருப்பப்படாமல் நீங்க உடல் உறவு கொள்ளுகிற போது அந்த அந்த வாசி உங்களுக்கு ஒத்து வராது. நீங்க என்னத்தையும் வேணாம், நீங்க இன்பமயமா இன்பமா கலக்கிற போது அந்த வாசி உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடும். வாசி உங்க உள்ள வந்துடும். மனிதன் எல்லாருமே தினசரி வாசி யோசித்து தான் இருக்கிறோம். தினசரி வாசி நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். உடல்ல வாசி இல்லாம இந்த உடல் ஓடாது. ஆனா அந்த வாசியை முதல் படி நம்ம முறைப்படி கத்துக்கல. முறைப்படி கத்துக்கிட்டா எல்லாமே நமக்கு சமம் ஆயிடும். எது பார்த்தாலும் நமக்கு சமம் தான். பணக்காரனாலும் பெரிய கலெக்டர் இருந்தா கூட இருக்கட்டும், கலெக்டர் தானே இருக்கட்டுமே, சிஎம் இருக்கட்டுமே, என்ன போய் கிடக்குது. யாருக்கும் ஒரு பணிவு, ஒரு கிட்ட போய் தலை வணங்கி நிற்கணும் அப்படின்ற எண்ணம் தோணாது. மனிதனை சரிசமமா நினைக்கக்கூடிய நதி வந்துடும். ஐயா வணக்கம். வணக்கம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி மதம் பேதம், இதை அத்தனையும் அற்று போயிடும். இந்த ஜாதி அந்த மதம், அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இவன் கொடுத்தவன் இவன் கொடுக்காதவன், இதையெல்லாம் நமக்கு அறவே அறுத்து போயிடும். அந்த மனசு அப்படி வராது. ஐயாவை பார்த்தா ஒரு வணக்கம் வைக்கலாம். இப்போ நான் யாரு, எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில எங்க அப்பா எங்க அம்மா ஏதோ ஒரு விதத்துல பெற்றிருப்பாங்க. நான் என்ன உங்களுக்கு குருமாரெல்லாம் கிடையாது. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். என்னை பார்க்கிற போது என்ன சொல்றீங்க? சாமி சாமி. அந்த ஒரு வார்த்தை சாமி, அந்த சாமியும் அந்த சாமி, கடவுள்ற சாமின்னு கும்பிடுறோம். இங்க உங்களுக்கு உபதேசமும் சொல்றவனையும் சாமின்னு சொல்றோம். அந்த நிலையில கொண்டு போய் விற்கிற இடத்துல என்ன சாமிங்கிற ஒரு இறைவன் இடத்துல என்ன வச்சிருக்கிறீங்க. எங்க வச்சிருக்கிறீங்க? அந்த இறைவன்ங்கிற இடத்துல வச்சிருக்கீங்க. அந்த இறைவன்ங்கிற இடத்துல வச்சிருக்கிற போது
அவன் இறைவன் என்ன பணி கொடுக்கிறானோ அந்த பணியை நம்ம செய்யணுமா செய்ய வேண்டாமா? இறைவன் சொல்லுகிற வேலையை செய்கிறவன் தான் தூதுவன். இறைவன் சொல்லுகிறானோ, எதை சொல்லுகிறானோ அதை சொல்லுகிறவன் தான் தூதுவன். அந்த தூதுவனை படைப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுக்கிறானாம். யாரை தேர்ந்தெடுத்தால் இது போய் சேரும், இவனுக்கு இதை சொல்லி கொடுத்தா இது அவனுக்கு போய் சேரும் அப்படின்னு இறைவன் முடிவு பண்றது. நம்மெல்லாம் முடிவு பண்றதெல்லாம் இது இல்லை. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்களே ஒரு ஞானி ஆகலாம், ஒரு யோகி ஆகலாம், ஒரு சித்தன் ஆகலாம், எல்லாமே ஆகலாம். அதனால இறைவன் என்ன விதிச்சிருக்கானோ அதை கட்டாயம் நம்ம அனுபவிச்சிருவோம். அதனால நம்ம எங்கிருந்தோ ரொம்ப தூரம் வந்திருக்கிறோம். முடிந்த அளவுக்கு இந்த உடலை பேணி நம்ம ஆன்மீகத்துக்கெல்லாம் போக வேண்டாம். ஆன்மீகம் அது தானா வந்துடும். ஆன்மீகம்ங்கிறது தானா வரக்கூடியது, அவனா பார்த்து கொடுக்கிறது. ஆனா உடலை பாதுகாக்கிறது என்பது நம்மளா முடிவு பண்றது. இந்த உடலை பாதுகாக்கிறது என்பது நம்ம முடிவு பண்றது, தெரியுதா? இந்த உடம்புக்கு, இந்த பிசிக்கல் பாடிக்கு இதை சாப்பிட்டா ரைட். ஏன் புலான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க? புலான் யாரும் எல்லாம் அந்த காலத்துல முதல் உணவே புலான் தானா. ஆரம்ப காலத்துல மனிதன் தோன்றுகிற போது மனிதனுக்கு கிடைத்த உணவு புலான் தான். என்ன பண்ணான்? முதல்ல மிருகத்துங்களை சுட்டு சாப்பிட்டான். முதல்ல பச்சையா சாப்பிட்டான், சுட்டு சாப்பிட்டான். இதை சாப்பிட்டு தான் வாழ்ந்து அப்படியே வந்தான். பிராமணர் கூட புலான் உண்டு தான் வந்தார். பிராமணர்கள் இருந்து எல்லா மதங்களும் எல்லாருமே இந்த புலானை சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்குள்ள ஒரு ஞான உதயம் பிறக்கல. இந்த புலான் சாப்பிட்டா நமக்கு ஒரு சாத்வீகம், ராஜசம், தாமசம்னு 3 குணங்கள் இருக்கான். இதை ஒவ்வொரு பொருளையும் நாம உட்கொள்ளுகிற போது அந்தந்த குணங்கள் நமக்கு வரும். நீங்க காய்கறிகளா சாப்பிட்டுட்டு, பழங்களா சாப்பிட்டுட்டு, நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு உடம்புல